அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக விரும்பும் மாடலில் எஸ்ஐஆர் நடைபெற வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. அதிமுக தரப்பில் எஸ்ஐஆர் தொடர்பாக இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள் என்ன? கேள்வி முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அப்பொழுது அதிமுகவையும் இந்த விவகாரத்தில் ஒரு மனுதாரராக இணைக்க வேண்டும் என்று அக்கட்சியினுடைய தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனு தொடர்பாக வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் கருத்துக்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை ஆதரித்து அதிமுகவானது இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்த நிலையில் அவ்வாறு ஆதரித்து இந்த இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் என்றால் ரிட் மனுவாகத்தான் தாக்கல் செய்ய வேண்டும், இந்த இடையீட்டு மனுவை அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் வாதங்கள் வேறுபடும், எனவே ரிட் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்த நிலையில் எஸ்ஐஆரை எதிர்க்காத காரணத்தினால் இந்த ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக அதிமுக தரப்பானது தெரிவித்தது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் அதிமுக தரப்பில் தனியாக ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள், நீங்கள் விரும்பும் மாடலில் எஸ்ஐஆர் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியையும் அதிமுக தரப்பு வழக்கறிஞருக்கு அவர்கள் ஒரு கேள்வியாக எழுப்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இறுதியாக உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் எந்த ஒரு தவறும் இல்லை எனவும், தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் என்பது தொடரலாம் எனவும், அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக வழக்கினுடைய விசாரணை 26ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் எனவும், 24ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையமானது அனைத்து மனுக்கள் மீதான ஒரு பதில் மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணைக்கு பிறகு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.